அனைவருக்கும் வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நம்ம கொட்டைக்கரந்தையை பார்க்க போகிறோம், சிவகரந்தையை பார்க்க போகிறோம். இது கொட்டைக்கரந்தை பூ பூத்துருக்குது. இதுவும் கொட்டைக்கரந்தை தான். இந்த கொட்டைக்கரந்தையில் பூ பார்த்திங்கன்னா அந்த காம்புலேருந்து நீளமாக அதாவது வாடாமல்லி பூ போல் பூ பூக்கும். இது பூ பூக்காத கொட்டைக்கரந்தை. இதில் எந்த பூவுமே பூக்கலை. அதாவது பூ பூக்காத கொட்டைக்கரந்தை, பூ பூக்காத சிவகரந்தை. இது பார்த்துக்கோங்க, இது பூ பூக்காத சிவகரந்தை. அதாவது பூ பூக்காத சிவகரந்தையும் பூ பூக்காத கரிசலாங்கண்ணியும் சேர்க்கணும். அல்லது சிவகரந்தை கிடைக்காத பட்சத்தில் இது மாதிரி பூ பூக்காத கொட்டைக்கரந்தையும் கரிசலாங்கண்ணியும் சேர்த்து நிழலில் காய போட்டு பாலில் பிட்டவில் செஞ்சு நம்ம ஒரு மண்டலம் சாப்பிட்டாலே பெரிய காய் கற்போம். அது கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராது, நோய் எதிர்ப்பு அதிகமாகும். தனியாக இந்த கொட்டைக்கரந்தைக்கு எலும்புக்குள் இருக்கிற மச்சை, அது அந்த மச்சையில் இருக்கிற சுரம் கூட போகும் அப்படின்னு சாஸ்திரங்கள் இருக்குது. இது காய்ச்சலுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. இதை நம்ம இதையும் நம்ம கரிசலாங்கண்ணி சாப்பிட்டாலே கல்லீரல் சம்மந்தப்பட்டது, ரத்த உறுதி சம்மந்தப்பட்டது எந்த நோயுமே வரையும் வராது. முடி அதாவது இளம் நிறைய பூரா கம்ப்ளீட்டாக வரவே வராது. அதுக்காக தான் பூ பூக்காத கொட்டைக்கரந்தையும் பூ பூக்காத கரிசலாங்கண்ணியும் நம்ம சேர்க்க சொல்லியிருக்கோம். ஆனால் இப்படி சிவகரந்தை கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ரொம்ப விசேஷம். நம்ம உடம்பே நல்ல மனமாக இருக்கும். கொட்டைக்கரந்தையோடு சிறந்தது. அதனால் இப்போ இந்த ஏரியாவில் பார்த்துக்குங்க, பூ பூத்துக்கிட்டே இருக்குது, பூ பூக்காமையும் சிவகரந்தையும் இருக்குது. இந்த சிவகரந்தையை பார்த்துக்கோங்க, இதில் இந்த அடுக்கு, அதாவது அதுக்கு கொட்டைக்கரந்தையில் காய் காம்பு நீளமாக அதில் காய் வரும். இதில் நீளமாக வராது. அதுலேயே இந்த காய் பார்த்துங்க, அதுலேயே காய் வரும். இது சிவகரந்தை. சிவகரந்தையிலையும் வெண்கரந்தைன்னு ஒரு மூலிகை இருக்குது. அது இந்த பகுதியில் இல்லை, இங்கே ஃபுல்லாகவே சிவகரந்தை இருக்குது. வெண்கரந்தையும் ஒரு பெரிய காய்கற்ப மருந்து. ஏன்னா அதே ஒரு சிவகரந்தைக்கும் கொட்டைக்கரந்தைக்கும் வித்தியாசம் தெரியாததுனால உங்களுக்கு நம்ம சிவகரந்தை பற்றியும் கொட்டைக்கரந்தை பற்றியும் விரிவாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இது சிவகரந்தை. நம்ம நிறையா வீடியோ சிவகரந்தை பற்றி போட்டுட்டோம். கொட்டைக்கரந்தையில் அதுக்கு இப்போ தான் சிவகரந்தை முடிய போகிற நேரத்தில் கொட்டைக்கரந்தை நமக்கு நிறையா வரும். இந்த கொட்டைக்கரந்தை தனியாகவும் பயன்படுத்தலாம். இதில் அதாவது தங்கம், நாகம், கெந்தகம், ரசம் சேர்ந்த மருந்து ஒரு உயர்ந்த பெரிய கற்ப மருந்தாக வரும். அது ஏற்கனவே இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் வீடியோவில் போட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம சேனலில் போட்டு விட போகிறோம். அதில் என்னென்ன மருந்து எப்படி சேரணும்னு சொல்லி அந்த ஒரு மருந்து கற்பமாக நம்ம 48 நாளைக்கு சாப்பிட்டாலே நம்ம ஆயுள் காலம் முழுதும் நோய் இல்லாமல் நல்லா வரும். அப்படி கொட்டைக்கரந்தையிலையும் சிவகரந்தையிலும் இப்போ அதிகமான மருத்துவத்தன்மை உள்ளதெல்லாம் இருக்குது. நம்ம கொட்டைக்கரந்தையிலையும் சிவகரந்தையிலையும் ஒரு சில வீடியோ தான் நம்ம பார்த்துருக்கோம். அதில் ரசமணியை பற்றி போட்டிருக்கோம், நிறையா பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய மருத்துவம் இருக்குது. இப்போ ஒரு சில நம்ம வைத்தியர்களுக்கு ஒரு சில வார்த்தை சொல்ல வேண்டியிருக்கு. நான் எந்த வீடியோ போட்டாலும் ஒரு 3 நாள் கழித்து அதே வீடியோவை லேசாக திருத்தி அமைச்ச மாதிரி அமைச்சு நிறையா போட்டு வராங்க. அது நம்மளுடைய மாணவர்கள் நிறையா செஞ்சுட்டு வராங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் அதே நேரத்தில் தவறுதலாக பதிவு பண்ணிங்கன்னா அது பெரிய சிக்கலை உண்டாக்கிறோம். இப்போ ரசமணிலாம் பார்த்திங்கன்னா, இப்போ மூலிகையில் நீங்கள் என்ன பதிவு போட்டாலும் ஒரு சில சிக்கல்லாம் வராது. அதுலேயும்
எது பச்சையாக சாப்பிடக்கூடிய மூலிகை, எது காய வச்சு சாப்பிடக்கூடிய மூலிகை, எது நம்ம பொடி பண்ணி பாலில் பிட்டவில் செஞ்ச மூலிகை நம்ம தனித்தனியாக பிரித்து காட்டிகிட்டே வரோம். பச்சையாக சாப்பிட வேண்டிய மூலிகைலாம் நம்ம பேத்தியா சின்ன பிள்ளைய வச்சு நம்ம சாப்பிட சொல்லி நம்ம சொல்லிகிட்டே வரோம். அது மாதிரி பாலில் பிட்டவில் செஞ்சால் தான் ஒரு சில மூலிகைலாம் அதோட நச்சுத்தன்மையிலே நீங்கும். ஆனால் நச்சுத்தன்மை உள்ள மூலிகையே சாப்பிடலாம் சொல்கிறாங்களே தவிர அவங்க சாப்பிட்டு உடனே செஞ்சு காட்ட மாட்டாங்க. அது மாதிரி ரசமணியில் நம்ம போடுற ரசமணி போட்டோம்னா அப்படியே 3ஆம் நாள் அதே மாதிரி ரசமணியை பற்றி வேறு மாதிரி பற்றி போட்டுக்கிட்டே வராங்க. ஆனால் அது ஏன் கவனமாக சொல்லுது அப்படின்னா, ரசமணி இருந்தால் நாங்கள் போடுற ரசமணியை பாலில் போட்டு சாப்பிடலாம், நாங்களே சுடுபாலில் போட்டு நாங்களே சாப்பிட்டு காமிப்போம். ஆனால் அதில் தவறுதலாக இருந்துச்சு அப்படின்னா, அதே ரசமணியை பாலில் போட்டு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு மரணத்துக்கு கொண்டு போய் விடும். அதான் சுலோபாசனாகி மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். அதனால் நம்ம போடுற வீடியோவை இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக நம்முடைய மாணவர்கள் கவனமாக போடுங்க. மாணவர்கள் மட்டும் இல்லாமல் நிறையா பேர் நம்ம யூடியூப் சேனலை பார்க்குறவங்க அத்தனை பேருமே என்னுடைய பதிவை பார்த்து வேறு மாதிரி கொஞ்சம் மாற்றி போட்டுக்கிட்டே வராங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக போடுங்க. போட வேண்டாம்னு சொல்லலை, போடுங்க, கவனமாக போடுங்க. ஏன்னா மருத்துவ தொழில் ஒரு தெய்வத்துக்கு சம்பந்தமானது. அதனால் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.